வணக்கம், நான் உங்கள் மாதவன். இது உங்களுடைய அரசியல் களம். எப்பவுமே தமிழக தேர்தல் நேரத்துல திமுக கூட்டணியில சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணியில் இருக்கும் சலசலப்பு ஆட்சி அதிகாரத்துல பங்கு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டிருந்த நிலையில திமுகவை சேர்ந்த கோ தளபதி, அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ்க்கு வெறும் 3000 ஓட்டு கூட கிடையாது, ஒரு தொகுதியில பூத் ஏஜென்ட் கூட உங்களால போட முடியாது, உங்களுக்கு எதுக்குடா ஆட்சி அதிகாரத்துல பங்கு, நீங்க யாரு கேட்டா உங்களுக்கு பங்கு தருவாங்க, நீங்க வேட்பாளர் நிறுத்தினாலே திமுக காரன் தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா பதில் கொடுத்திருக்கிறாரு. இது யாரும் இல்ல, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். தம்பி, நீ போய் அதை பத்தி பேசு, அப்பதான் செல்வ பெருந்தகைக்கு தெரியும். செல்வ பெருந்தகை என்னமோ சட்டமன்றத்துல என்ன புகழ்ந்து பேசினா அவருக்கு நான் கூட்டணியில அதிகமா சீட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்குலாம் கிடையாது. கூட்டணியிலே 30 சீட்டு அதிகபட்சம், இல்லைன்னா 28 சீட்டு தான் முடிவாயிருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்விலாம் உப்பு போட்டு சோறு தின்றவனா இருந்தா அந்த கூட்டணியில, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடம் பெறாது. ஆனா உப்பு போட்டு சோர்த்துனல காங்கிரஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால திமுக கூட்டணியில இடம் பெறுது. அந்த அளவுக்கு காட்டமா அந்த கோ தளபதி அவர் பேசியிருப்பாரு. எதுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு, ஒரு தொகுதியில 3000 வாக்காளர்கள் கூட இல்ல அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆனா காங்கிரஸ்காரர்களும் சும்மா இல்ல, திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தாங்க பாருங்க. காட்பாடி தொகுதியில திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெறும் 736 வாக்கு வித்தியாசம் தானே ஜெயிச்சாரு, அதிமுக போட்டியிட்ட ராமுவை விட. ஆனா எங்க கூட்டணி இல்லைன்னா, காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா, அந்த 3000 ஓட்டு இல்லைன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனே தோத்து தாண்டா போயிருப்பாரு. அதிமுகவை சேர்ந்த ராமு தான் வெற்றி பெற்றிருப்பாரு. அதனால உங்களுக்கு நாங்க தேவைடா, எங்களுடைய தேவை என்னன்னு தலைமைக்கு தெரியும், நீலாம் பேசாத போடா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரர்களும் பதிலுக்கு காட்டமான பதிலடி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ரொம்ப கேவலமா சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனா திமுகக்கும் இது பழக்கப்பட்டதுதான், காங்கிரஸுக்கும் இது பழக்கப்பட்டதுதான். ஒரு காலத்துல காங்கிரஸ் நாங்க முதுகுல சுமந்த அழுக்குன்னு சொன்னதுதான் திமுக. இன்னைக்கு அதெல்லாம் மாறி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக கூட்டணியில் இருக்க ஒருத்தனு கூட சூடு சொன்னே கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் உட்பட. அதனால இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த கூட்டணி குழப்பத்துல நடந்துட்டு இருக்க திமுகக்கு அடுத்த சிக்கல் உருவாயிருக்கு. என்னன்னா, நம்ம KN நேரு அவர்கள் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில பணியிட மாற்றங்களுக்கு 634 கோடி ரூபாய் ஊழல். அதை எதிர்த்து பொறுப்பு டிஜிபியா இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு இடி கடிதம் அனுப்பிச்சு, அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்புனாங்க. இந்த மாதிரி KN நேரு அவர்கள், அமைச்சர் KN நேரு அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு, நீங்க வழக்கு பதிவு பண்ணி முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்க, FIR போடுங்க, அப்பதான் அவரை விசாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பியும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு முதல் முறை அமலாக்கத்துறையிடம் இருந்து கடிதம் வந்த உடனே நெஞ்சு வலி ஆஞ்சியோ பண்ண போயிட்டாரு. அபய்குமார் சிங் தற்கால பொறுப்பு டிஜிபியா வந்தாரு. இப்ப அவருக்கு அப்புறம் வெங்கட்ராமனே பதவி ஏற்றாலும் இன்றைய வரைக்கும் என்ன பண்ணல, KN நேரு மேல இந்த வழக்குல FIR போடவே இல்லை. FIR போட்டாதான் அமலாக்கத்துறை உள்ள அமைச்சர் KN நேருவை விசாரிக்க முடியும். இவங்க FIR போடாம காலம் கடத்துறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அதிமுகவை சேர்ந்த இன்பதுரைன்ற MP என்ன பண்ணாரு, உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் இன்றளவும் இந்த தமிழக அரசு டிஜிபி KN நேரு அவர்கள் மேல FIR போடல, அது ஏன் போடலன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அவரை தொடர்ந்து மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் ஒரு நபரும் மனு தாக்கல் பண்றாரு இதே விஷயத்துக்காக, KN நேரு மேல FIR ஏன் போடல அப்படின்னு சொல்லி. அப்போ அரசு தலைமை வழக்கறிஞரா இருக்க PS ராமன் என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதிகள்லாம் வழக்கு தொடரக்கூடாது, அதோட பின்னணி என்னன்னு ஆராயணும். இவங்க ஏன் வழக்கு தொடர்றாங்க, ஆதிநாராயணன் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு, அவரும் வழக்கு தொடர அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. KN நேரு திருடல, அவர் நல்லவர், அவர் மேல பொய் வழக்கு போடுறாங்க, இதுக்கு FIR போடணும் அப்படின்னு தானே வாதாடணும். இல்ல, இவர் நல்லவருனாச்சும் வாதாடி இருக்கணும். யார் வழக்கு போட்டா என்ன, பொதுநல வழக்கு யார் வேணா போடலாம். அததான் நீதிபதிகள், 2 அமர்வு நீதிபதிகள் SM ஸ்ரீவத்சா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அவர்கள் அமர்வுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதி கூட பொதுநல வழக்குக்கு தாக்கல் பண்ணலாம், அரசியல்வாதிகள்னா
வழக்கு தொடரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி தலைமை வழக்கறிஞரான PS ராமனுக்கு பதிலடி கொடுத்திருப்பாங்க இந்த நீதிபதிகள். அப்போ இந்த அரசு தலைமை வழக்கறிஞர் எப்படிலாம் தன்னுடைய அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சரை எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. அது இவங்கெல்லாம் வழக்கு தொடரக்கூடாது, அவர் அடிப்படையில் அரசியல்வாதி, இவர் மேல நிறைய வழக்கு நிலுவையில் இருக்கு, இவங்கெல்லாம் வழக்கு தொடரக்கூடாது. அப்ப யார் வழக்கு தொடரணும்? ஸ்டாலின் வழக்கு தொடருவாரா? KN நேரு FIR போடுங்கன்னு யாரோ ஒருத்தர் வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்குல உண்மை இருக்கா நேர்மை இருக்கான்னு தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க பின்புலத்தை ஆராய்ஞ்சா இதெல்லாம் சட்டத்துல இல்லைன்றத நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அமலாக்கத்துறை சார்பா ஆஜரான திரு வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, நாங்க பொறுப்பு DGP வெங்கட்ராமன் அவர்களுக்கு வெறும் கடிதம் மட்டும் அனுப்பல, அதோட சேர்ந்து ஆதாரத்தையும் நாங்க அனுப்பியிருக்கோம். அந்த ஆதார அடிப்படையில கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் சாட்லாம் அனுப்பியிருக்காங்க. எவ்வளவுக்கு பணம் வாங்கப்பட்டது, KN நேரு யார் யார்கிட்டலாம் பணம் வாங்கினாரு, எவ்வளவு வாங்கினாரு, ஒரு டிரான்ஸ்பருக்கு எவ்வளோ, தனிநபர்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு, பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு எவ்வளவு வாங்கினாரு ஹையர் பண்றதுக்குன்னு எல்லாத்தையுமே நாங்க தனித்தனியா ஆதாரங்களோட அனுப்பியிருக்கோம். அதனால விரைவான விசாரணை நடத்தாம நேரடியா அவர்களை அவர்கள் மேல வழக்கு போடணும், விசாரணை எதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பா ஆஜரான திரு ரமேஷ் என்ற வழக்கறிஞர் சொல்லியிருப்பாரு. இது ஒரு நியாயமான விஷயம் தானே. ஏன்னா KN நேரு யார் யார்கிட்ட பணம் கொடுத்தாருன்னு ஆதாரம் இருக்கு. அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவாலா மூலமா பணத்தை இத்தாலியில என்ன பண்ணிருக்காரு, முதலீடு பண்ணிருக்காரு. அப்போ இவ்வளவு ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னும் இந்த தமிழக காவல்துறை KN நேரு மேல FIR போடாம இருக்குன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல தமிழக காவல்துறை இருக்கிறதுனால KN நேரு அவர்கள் மேல வழக்கு போடாம FIR போடாம காலதாமதம் பண்ணலாம், மீண்டும் நம்மளே ஆட்சிக்கு வந்தா இந்த வழக்கை நீர்த்து போக வச்சிடலான்னு கனவு காணுது திமுக அரசாங்கம். ஆனா கூடிய விரைவில் KN நேரு அவர்கள் கைது செய்யப்படுவார். ஏனென்றால் KN நேரு அடிச்ச கொள்ள 2000 கோடி, கிட்டத்தட்ட 60 தொகுதி KN நேருடைய நேரடி கண்ட்ரோல்ல வருது. தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து திமுக வெற்றியை உறுதி செய்யணும்னு KN நேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க திமுகவுடைய தலைமை குடும்பம் திரு MK ஸ்டாலின் அவர்கள். அதையெல்லாம் மத்திய அரசாங்கம் கண்காணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட KN நேரு கைது செய்யப்படுவார் என்றத ஊர்ஜிதமா சொல்றாங்க. KN நேரு சிறைக்கு செல்வார். அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் தான் அடுத்த முக்கியமான தளபதி. அவரு 10 ரூபா மேல பாட்டில் வச்சு வாங்கினார்ல, ஒயின் ஷாப் ஊழல், 10 ரூபா பாட்டில் மேல 10 ரூபா, அவர் பேர் 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி கிடையாது. 10 ரூபா பாலாஜியும் கைது செய்யப்படுவார். இதெல்லாம் தமிழக அரசியல் களத்துல கிட்டத்தட்ட ஒரு நகர்வா ரொம்ப உற்று நோக்கி சில அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை பதிவு பண்றாங்க. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் கிட்ட KN நேரு கேட்டுட்டு வராராம், எத்தனை வருஷம் உள்ள தள்ளுவாங்க, என்ன மாதிரிலாம் இதுக்கு தண்டனை வரும், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்ம அவாலா பணம் மூலயமா போனதை எப்படி கண்காணிச்சிருப்பாங்கன்னு ஒரு ஆலோசனை நடத்துறாராம் தலைமை அரசு வழக்கறிஞர்கள் கிட்ட. திருடினதுதான், திருடினதுக்கு எப்படியா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க போறோம். அதை ஏன் திருடணும், திருடாம இருந்திருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இல்ல, திருண்ண பணத்தை எப்படிலாம் மறைக்கிறது, எப்படிலாம் மாற்றுறது, தேர்தல் நேரத்துல மக்கள் கிட்ட எப்படி பொய்ய சொல்லி இந்த ஆட்சியை நல்ல ஆட்சின்னு பேர் வாங்குறதுன்னு எப்படிலாம் ஆலோசனை பண்றாங்க பாருங்க இந்த அமைச்சருங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கை பிப்ரவரி 4ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆதிநாராயணன் போட்ட மனு பிரகாரம் இந்த தமிழக அரசாங்கத்துக்கு பதில் மனு கொடுக்கணும், அதாவது தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறைக்கு பதில் மனு கொடுக்கணும், பதில் கடிதம் அனுப்பணும், ஏன் FIR போடல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையும் பிப்ரவரி 4 ஒத்தி வச்சிருக்காங்க. இன்பதுரை போட்ட வழக்குல தமிழக அரசு DGP அமலாக்கத்துறை கிட்ட எதனால அவர் மேல FIR போடல, DVAC லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இதுக்கு இன்னும் விசாரணை நடத்தல, ஏன்னா விசாரணை 180 நாட்கள் நடக்கும்னு சொல்லப்படுது, ஏன் அவ்வளவு நாள் விசாரணை நடத்தணும், ஏன்னா எல்லா ஆதாரமும் இருக்கும்போது விசாரணை இல்லாமலே அமைச்சர் KN நேரு அவர்கள் மேல FIR போடலாமே, ஏன் முதல் தகவல் அறிக்கை பதியப்படலன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான ஒரு எலாபரேஷனான ஒரு கடிதத்தை, ஒரு ஃபைலை, ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி
உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் எப்படியா இருந்தாலும் பிப்ரவரி 4 தெரிஞ்சிடும் என்ன வரப்போகுது, இந்த வழக்கோடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு. ஆனா விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் KN நேரு அவர்கள் சிறை செல்வது உறுதின்னு சொல்றாங்க. இந்த அமைச்சர்கள் அடிச்ச கொள்ளையும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதும், பெண்கள் பாதுகாப்பு இல்லாம கஞ்சா போதையில மது குடிச்சிட்டு பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு இருக்கானுங்க, கற்பழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கவனம் செலுத்தாத இந்த திமுக அவங்க பணம் சேர்க்கணும், அவங்க கொள்ளையடிக்கணும், அவங்க ஊழல் பண்ணணும்ன்றதுல மட்டும் கவனம் செலுத்தி மக்களை நடுத்தருவில் விட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையே என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. 4.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டு மேல இருந்த கடனை இப்போ 9 லட்சம் கோடியா மாத்திட்டு இன்னும் எத்தனை லட்சம் கோடியை ஏத்தி விட போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தமிழக மக்களான நம்ம தலையில தான் விடிய போகுது. சொத்து வரி ஏத்த போறாங்க, EB பில் ஏத்த போறாங்க, பால் விலை ஏத்த போறாங்க, பஸ் கட்டணம் ஏத்த போறாங்க. இதையெல்லாம் ஏத்தி 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 தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறேன்னு சொல்லி நம்ம மக்கள் கிட்ட நம்ம சம்பாதிச்ச பணத்தை வரிய ஏத்தி ஏத்தி வாங்கி நம்ம தலையில கை வச்சிட்டு போறானுங்க. இந்த திமுக காரணங்க வெள்ளையும் சொல்லியுமா அலையறதுக்கு நம்ம தலையில கை வச்சுட்டானுங்க. இந்த ஆட்சியை அகற்றணும். மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி KN நேரு அவர்கள் பண்ண ஊழல், அறநிலைத்துறையில சேகர் பாபு பண்ண ஊழல், 10 ரூபா பாட்டிலுக்கு மேல வாங்கி செந்தில் பாலாஜி அடிச்ச கொள்ளை, அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் போக்குவரத்து துறையில பண்ண ஊழல்னு இந்த மாதிரி ஊழல்களை நினைச்சு பார்க்கணும். ஒரு குடும்பத்தையே போதை பழக்கத்தால சூறையாடி அடையார் இந்திரா நகர்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா மக்கள் திமுகக்கு வாக்களிக்கணுமா வேணாமான்னு மக்கள் யோசிப்பாங்க. நிச்சயமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவாங்க இந்த தமிழக மக்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ், சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.